ஹலோ கைஸ், வெல்கம் டு பேக் டு ஸ்கூல் டிஎன்பிசி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, உயிரியல் முக்கிய வினாக்கள், பயாலஜியில் இருக்கக்கூடிய 50 முக்கிய வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய 50 வினாக்களுக்கு நீங்கள் எத்தனை வினாக்களுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, தாவர செல்லுக்கு உரிய நுண்ணுறுப்பு யாது? தாவர செல்லுக்கு உரிய நுண்ணுறுப்பு யாது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கணிகம். இரண்டாவது கேள்வி, ஈரப்பசையற்ற சிறப்பு வகை செல்களால் ஆனது எது? ஈரப்பசையற்ற சிறப்பு வகை செல்களால் ஆனது எது? சரியான விடை ஆப்ஷன் டி, எலும்பு. மூன்றாவது கேள்வி, எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் யார்? எலக்ட்ரான் நுண்ணோக்கியை கண்டறிந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, எர்னஸ்ட் ரஸ்கா மற்றும் மார்க்ஸ் நால். நான்காவது கேள்வி, கூட்டுக்கண்கள் கொண்ட உயிரி எது? கூட்டுக்கண்கள் கொண்ட உயிரி எது? சரியான விடை ஆப்ஷன் டி, பூச்சி. ஐந்தாவது கேள்வி, உழவனின் எதிரி யார்? உழவனின் எதிரி யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, வெட்டுக்கிளி. நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா பேக் டு ஸ்கூல் டிஎன்பிஎஸ்சி. இது இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த கேள்வி, நடக்க தெரியாத பறவை எது? நடக்க தெரியாத பறவை எது? சரியான விடை ஆப்ஷன் சி, மரங்கொத்தி. ஏழாவது கேள்வி, நாக்கை நீட்ட முடியாத ஒரே உயிரினம் எது? நாக்கை நீட்ட முடியாத ஒரே உயிரினம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, முதலை. எட்டாவது கேள்வி, உலக சுற்றுச்சூழல் தினம் யாது? உலக சுற்றுச்சூழல் தினம் யாது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஜூன் 5. ஒன்பதாவது கேள்வி, இழைகளின் ராணி என அழைக்கப்படுகிறது எது? இழைகளின் ராணி என எது அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி, பட்டு இழை. பத்தாவது கேள்வி, பட்டு உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? பட்டு உற்பத்தியில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி, 2வது இடம். 11வது கேள்வி, தேன் வளர்ப்புக்காக இந்திய தேனீ இனம் எது? தேன் வளர்ப்புக்கான இந்திய தேனீ இனம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஏபிஎஸ் இண்டிகா. 12வது கேள்வி, டாப்கோ என்பது யாது? டாப்கோ என்பது யாது? சரியான விடை ஆப்ஷன் சி, கோழி வளர்ப்பு துறை. 13வது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? சரியான விடை ஆப்ஷன் டி, வரையாடு, நீலகிரி வரையாடு.
14வது கேள்வி, வாய்க்குழியினுள் எத்தனை ஜோடி உமிழ்நீர் சுரப்பிகள் உள்ளது? வாய்க்குழியினுள் எத்தனை ஜோடி உமிழ்நீர் சுரப்பிகள் உள்ளது? சரியான விடை ஆப்ஷன் பி 3. 15வது கேள்வி, வாய்க்குழியையும் இரைப்பையையும் இணைக்கும் குழாய். வாய்க்குழியையும் இரைப்பையையும் இணைக்கும் குழாய். சரியான விடை ஆப்ஷன் ஏ உணவுக்குழல். 16வது கேள்வி, பெருங்குடலின் நீளம் யாது? பெருங்குடலின் நீளம் யாது? சரியான விடை ஆப்ஷன் டி 1.5 மீட்டர். 17வது கேள்வி, உணவை கடிப்பதற்கு உதவும் பற்கள் எது? உணவை கடிப்பதற்கு உதவும் பற்கள் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ வெட்டுப்பற்கள். 18வது கேள்வி, பல் இல்லாத மிக பெரிய பாலூட்டி எது? பல் இல்லாத மிக பெரிய பாலூட்டி எது? சரியான விடை ஆப்ஷன் டி நீலத்திமிங்கலம். 19வது கேள்வி, மாடு உண்ணும் புற்களை இரைப்பையில் சேகரிக்கும் இடத்தின் பெயர் என்ன? மாடு உண்ணும் புற்களை இரைப்பையில் சேகரிக்கும் இடத்தின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி ரூமன். 20வது கேள்வி, நண்டு, கல் இறால் போன்றவற்றின் இரத்தம் எந்த நிறமாக இருக்கும்? நண்டு, கல் இறால் போன்றவற்றின் இரத்தம் எந்த நிறமாக இருக்கும்? சரியான விடை ஆப்ஷன் பி நீலம். 21வது கேள்வி, கரப்பான் பூச்சியின் இரத்தம் எந்த நிறமாக இருக்கும்? கரப்பான் பூச்சியின் இரத்தத்தின் நிறம் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி நிறமற்றது. 22வது கேள்வி, மிக பழமையான சிகிச்சை முறை எது? மிக பழமையான சிகிச்சை முறை எது? சரியான விடை ஆப்ஷன் டி ஆயுர்வேத சிகிச்சை முறை. 23வது கேள்வி, குளுக்கோஸின் அளவு இரத்தத்தில் எவ்வளவு இருக்க வேண்டும்? குளுக்கோஸின் அளவு இரத்தத்தில் எவ்வளவு இருக்க வேண்டும்? சரியான விடை ஆப்ஷன் டி 80 முதல் 120 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர். 24வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் பரவியுள்ள விலங்குகள் என்ற அடிப்படையில் இந்தியாவில் முதலாவது மாநிலம் எது? ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் பரவியுள்ள விலங்குகள் என்ற அடிப்படையில் இந்தியாவில் முதலாவது மாநிலம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி தமிழ்நாடு. 25வது கேள்வி, மருத்துவத்தின் தந்தை யார்? மருத்துவத்தின் தந்தை யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஹிப்போக்ரேட்டஸ். 26வது கேள்வி, சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? சிற்றினம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஜான் ரே.
27வது கேள்வி, வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? வகைப்பாட்டியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, கரோலஸ் லியனஸ். 28வது கேள்வி, மனிதன் சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை மூச்சு விடுகிறான்? மனிதன் சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு எத்தனை முறை மூச்சு விடுகிறான்? சரியான விடை ஆப்ஷன் பி, 16 முதல் 18 முறை. 29வது கேள்வி, எலும்பு தசைகளில் நடைபெறும் சுவாசம். எலும்பு தசைகளில் நடைபெறும் சுவாசம். சரியான விடை ஆப்ஷன் பி, காற்றில்லா சுவாசம். 30வது கேள்வி, தாவரங்கள் பகலில் வெளியிடும் வாயு எது? தாவரங்கள் பகலில் வெளியிடும் வாயு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆக்சிஜன். 31, முதன்மை ஆற்றல் மூலம் எது? முதன்மை ஆற்றல் மூலம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, சூரியன். 32வது கேள்வி, உலகில் நமக்கு கிடைக்கும் நன்னீரின் அளவு எவ்வளவு? உலகில் நமக்கு கிடைக்கும் நன்னீரின் அளவு எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் பி, 3%. 33வது கேள்வி, இந்தியா மழை பெறும் காலம் எது? இந்தியா மழை பெறும் காலம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, ஜூன் முதல் அக்டோபர் வரை. தமிழ்நாடு மழை பெறும் காலம் எது? தமிழ்நாடு மழை பெறும் காலம் எது? சரியான விடை ஆப்ஷன் டி, அக்டோபர் முதல் நவம்பர் வரை. தமிழ்நாடு மழை பெறும் காலம் பார்த்தீங்கன்னாக்கா அக்டோபர் முதல் நவம்பர் வரை. 35வது கேள்வி, கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறைகள் யாவை? கடல் நீரை குடிநீராக மாற்றும் முறைகள் யாவை? சரியான விடை ஆப்ஷன் டி, வடிகட்டல், தலைகீழ் சவ்வுடு பரவல். 36வது கேள்வி, ஆளுமை ஹார்மோன் எது? ஆளுமை ஹார்மோன் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தைராய்டு சுரப்பி. 37வது கேள்வி, எதில் நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் காணப்படுகின்றன? எதில் நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பிகள் காணப்படுகின்றன? சரியான விடை ஆப்ஷன் சி, கணையம். 38வது கேள்வி, இரும்புச்சத்து குறைவால் வரும் நோயின் பெயர் என்ன? இரும்புச்சத்து குறைவால் வரும் நோயின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, அனிமியா. 39வது கேள்வி, எலும்பின் வெளியுறைக்கு என்ன பெயர்? எலும்பின் வெளியுறைக்கு என்ன பெயர்? சரியான விடை பெரியாஸ்டியம். 40வது கேள்வி, மூட்டுகளின் வகைகள் யாவை? மூட்டுகளின் வகைகள் யாவை? சரியான விடை ஆப்ஷன் ஏ, 4. 41வது கேள்வி, பாக்டீரியாவை எந்த அலகால் அளக்கலாம்? பாக்டீரியாவை எந்த அலகால் அளக்கலாம்? சரியான விடை ஆப்ஷன் டி, மைக்ரான். 42வது கேள்வி,
கிளாமிடோமோனஸின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது? கிளாமிடோமோனஸின் இடப்பெயர்ச்சி உறுப்பு எது? சரியான விடை ஆப்ஷன் பி, கசையிழை. 43வது கேள்வி, உயிரியல் துப்புரவாளராக செயல்படுவது எது? உயிரியல் துப்புரவாளராக செயல்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் டி, பாக்டீரியா. 44வது கேள்வி, வண்ணத்து பூச்சி இனங்களின் புழுவை அழிக்கும் பாக்டீரியா எது? வண்ணத்து பூச்சி இனங்களின் புழுவை அழிக்கும் பாக்டீரியா எது? சரியான விடை ஆப்ஷன் டி, பேசிலஸ் துரிஞ்சின்சிஸ். 45வது கேள்வி, எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலை கண்டறிந்தவர் யார்? எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னலை கண்டறிந்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, போர்ட்டர். 46வது கேள்வி, செல்லின் சக்தி நிலையங்கள் எது? செல்லின் சக்தி நிலையங்கள் எது? சரியான விடை ஆப்ஷன் பி, மைட்டோகாண்ட்ரியா. 47வது கேள்வி, செல்களின் தொகுப்பு என்ன? செல்களின் தொகுப்பு என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, திசுக்கள். 47வது கேள்வி, எரித்ரோசைட் எங்கு உருவாகிறது? எரித்ரோசைட் எங்கு உருவாகிறது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, எலும்பு மஞ்சை. 49வது கேள்வி, சிறுநீரகத்தின் வெளிப்பகுதியின் பெயர் யாது? சிறுநீரகத்தின் வெளிப்பகுதியின் பெயர் யாது? சரியான விடை ஆப்ஷன் பி, கார்டெக்ஸ். 50வது கேள்வி, குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் வாயுவின் பெயர் என்ன? குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளியேறும் வாயுவின் பெயர் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, சிஎஃப்சி, குளோரோஃப்ளோரோ கார்பன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, எவ்வளோ கொஸ்டின் ரைட்டுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது தவறுகள் இருந்தாக்கா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணது. நன்றி.